பாரம்பரிய வழி ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக பல நல்ல கருத்துள்ள வீடியோக்களை நான் தொடர்ச்சியாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நண்பர்கள் அனைவரும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவு இதோடு நின்றுடாமல் தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அடுத்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக ஒரு மாதத்தில் அஷ்டமி, நவமி, அமாவாசை பாட்டுவோம். மீதம் இருக்கக்கூடிய சொச்ச நாள், ராகு காலம், யமகண்டம், இப்படி பாதி நாட்கள் போயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் தான் நம்ம நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள் செய்ய வேண்டியிருக்கு. உண்மையிலேயே இந்த நாட்கள் ஒதுக்கப்படக்கூடிய நாட்களா, கடவுளால் ஒதுக்கப்பட்ட நாட்களா அப்படின்னு பார்க்க போனால் நிச்சயம் அப்படி கிடையாதுங்க. பொதுவாக நம்ம எந்த ஒரு வரலாறோ இல்லை எந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டாலோ அந்த கதையை என்ன பண்ணுவோம், முழுசாக மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க மாட்டோம். அதில் பாதியை சுருக்கி கட் பண்ணி நமக்கு என்ன தெரியுதோ, நம்ம என்ன அறகுறையாக அதில் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை கொண்டுகிட்டு போய் நம்ம சேர்ப்போம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி தாங்க வாழ்க்கையில் பொதுவாக எல்லா விஷயங்களுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே இந்த அஷ்டமி, நவமி ஒதுக்கப்பட்ட நாட்களா அப்படின்னா சுத்தர கிடையாதுங்க. அதாவது இந்த திதிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டைம் போயிட்டு சிவபெருமானை பார்த்து முறையிடுறாங்க. ஈசனே, நாங்கள் மாதத்தில் 2 நாள் வேலை பார்க்குறோம், ஆனால் இந்த அமாவாசை பௌர்ணமி மட்டும் மாதத்தில் 1 நாள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் டபுள் டியூட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும் பொழுது அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுடைய பெருமையையும் உணரலைன்னு தான் அர்த்தம். பொதுவாக சில விஷயங்கள் எடுத்துக்க போனீங்கன்னா, நம்ம ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை நாமே சொல்லும் பொழுது நம்மளுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம வேலை பார்க்கக்கூடிய விதத்தினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரலை. அப்படி தானே? அதை தாங்க ஈசன் என்ன பண்ணார், உங்களோட முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், வாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த திதிகளுக்கெல்லாம் அவங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது இந்த அஷ்டமி, நவமி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவருடைய கருத்தை அலட்சியப்படுத்தி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சிவபெருமானுக்கு கோபம் வருது. பொதுவாக காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம சார் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்பு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதில் ஒரு குரூப்பு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியாவது நடிப்பாங்க, அதில் இன்னும் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, கடைசி பேச்சில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த சாருக்கு கோபம் வருமா, கோபம் வந்தால் தண்டிப்பாரா, அந்த மாதிரி தாங்க சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்தவுடனே என்ன பண்ணார் அப்படின்னா, என்னுடைய கருத்தை கேட்காம நீங்கள் அலட்சியப்படுத்தினதுனால இந்த அஷ்டமி, நவமி நாட்களாகிய இந்த திதி நாட்களை மக்கள் ஒதுக்கக்கூடிய நாட்களாக, அவாய்ட் பண்ணக்கூடிய நாட்களாக நான் மாத்திரேன்னு சொல்லி சாபம் விட்டுறாருங்க. அதோடய இவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. இந்த அஷ்டமி, நவமி பார்க்குறாங்க, யாருமே அவங்கள தீண்டிக்கலை, மக்கள் யாருமே அவங்கள பற்றி நினைக்கலை, அவங்கள பற்றி யோசிக்கலை, அந்த நாட்களில் எதுவும் நல்லது செய்யலை. இவங்களுக்கு வருத்தமாயிடுச்சு, ஐயோ யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஈசனே, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் செஞ்சது தவறு தான், எங்களுடைய தவறை மன்னிச்சு நீங்கள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி என்கிட்ட பாவ மன்னிப்பு, உங்கள் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன், காக்கும் கடவுளாகிய பெருமாளை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அஷ்டமி, நவமி என்ன பண்ணுறாங்க, பெருமாளை போய் பார்த்து, பெருமாளே, நான் சிவபெருமானிடம் போய் ஈசனிடம் போய் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டோம், அவர் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய கருத்தை கேட்காம நீங்கள் அலட்சியப்படுத்துறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களை ஒரு முக்கிய நாட்களாக நான் மக்கள் வணங்கக்கூடிய நாட்களாக மாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பெருமாள் 2 அவதாரம் எடுக்கிறார். ஒன்று கிருஷ்ண அவதாரம், ஒன்று ராம அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரத்தை அஷ்டமி திதியிலையும் ராம அவதாரத்தை நவமி திதியிலையும் அவதாரமாக எடுத்து இந்த நாட்களை, இந்த திதியை மக்கள் வழிபடக்கூடிய நாட்களாக மாற்றுறேன். அப்போ இந்த திதிகள் கடவுளாகலால் சாப விமோச்சனம் பெற்ற நாட்களாக மாற்றிட்டாங்க. அப்போது அந்த நாளை நம்ம ஒதுக்கலாமா, அவாய்ட் பண்ணலாமா? கடவுளே மன்னிச்சு அவர் அவதாரம் எடுத்த அந்த 2 திதியையும் நாம் ஏன் ஒதுக்குறோம்? இனிமேலாவது அந்த திதியில்
ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காட்டினாலும் ஒரு சில விசேஷங்களை செய்கிறதுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசைங்கிறது பொதுவாக இறந்தவங்களுக்கு படைக்கக்கூடிய நாள். அதே சமயம் மந்திர மாந்திரீகம் செய்யக்கூடிய நாள். அப்படி இதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. பொதுவாக அமாவாசைங்கிறது எவ்வளோ ஒரு விசேஷமான நாள் தெரியுங்களா? இந்த நாட்கள், அதாவது அமாவாசைக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் என்ன சொல்லுவோம்? வளர்பிறை அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இந்த அமாவாசையில் நம்ம தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வளர்பிறை போல வளர்ந்துக்கிட்டே தானே போகும். அப்புறம் ஏங்க அந்த நாளை நம்ம அவாய்ட் பண்ணுறோம்? அமாவாசைங்கிறது ஒரு கிரகண சேர்க்கை கொண்ட நாட்கள். இந்த நாளில் நீங்கள் என்ன நினச்சி இறைவனிடம் வழிபடுறீங்களோ அதை அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளை கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு பெரும் கூட்டமே இருக்கும். அர்ச்சனை கொடுக்கறதுல, தர்ப்பம் கொடுக்கறதா இருக்கட்டும், இறந்தவங்களை நினைக்கிறதாக இருக்கட்டும், அதுலேயுமே பொதுவாக நம்மள சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவங்களை சரியாக வழிபடுறதில்ல, அவங்கள வணங்குறதில்ல. வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த தை அமாவாசை வருது பார்த்தீங்களா? இந்த தை அமாவாசையில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுக்கு தர்ப்பம் கொடுத்து அவங்கள வழிபட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ஏன் அவங்கள நம்ம வணங்குறோம் வழிபடுறோம் அப்படின்னா, நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்துலேயும் நம்மளோட கலந்திருந்து வாழ்ந்தவங்க. இவங்களை வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம நினச்சி பார்க்கணும், மறந்துடக்கூடாது. அவங்களுக்குன்னு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது, அதை வருடாந்தோறும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை நாட்களில் புனிதமான அவங்களுக்கு நம்ம வணங்கக்கூடிய, அவங்கள வழிபடக்கூடிய ஒரு புனிதமான நாளாக கடவுள் மாற்றி அமைச்சார். அப்போது இந்த நாட்களில், அதுலேயும் இந்த தை அமாவாசையில் நீங்கள் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அந்த படைப்புகள், அந்த தர்ப்பம் கொடுக்கறது, இலை போட்டு படைக்கிறது, அதாவது விரதம் வச்சு சாப்பிட்றது, இதை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை நினச்சி வணங்குனீங்கன்னா அது அப்படியே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். பொதுவாக எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அதாவது சில விஷயங்களுக்கெல்லாம், சில மாந்திரிகங்கள், நல்ல விஷயங்களுக்கு, கெடுதலுக்கு இல்லை, ஒரு திருமணம் ஆகலை அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்வாரிசு புறக்கணும், திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணுறது வழக்கம். இந்த பூஜையானது பொதுவாக அந்த அமாவாசை பௌர்ணமியில் செய்யக்கூடிய பூஜையானது ஒரு சொல், அந்த மந்திரத்தினுடைய ஒரு சொல் சொன்னால் அது லட்சத்தில் ஒரு சொல்லுக்கு சமம்னு என்னுடைய தந்தை சொல்லியிருக்கிறார். அதனால தாங்க இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள். இந்த அமாவாசையை யாரும் ஒதுக்க வேண்டாம். இந்த அமாவாசை ஒரு தீண்டத்தகாத நாள் கிடையாது. இது முன்னோர்கள் இறந்தவர்களை வழிபடக்கூடிய நாட்கள் மட்டுமல்ல, இது இறைவனால் பல கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த நாட்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம கடவுளை வழிபட்டு கடவுளிடம் நம்ம மனக்குறையை நினச்சி முழுமையாக வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும். மேலும் பல நல்ல வீடியோக்களை உங்ககிட்ட கொண்டுக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன மாதிரியான கருத்து உங்களுக்கு சொல்லணும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய அந்த ஒரு 2 நிமிஷம், அந்த ஒரு 5 நிமிஷம், வித்தின் 5 மினிட்ஸ், இதுதான் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண முடியாது. என்னை போன்ற நிறைய நண்பர்கள் வீடியோக்களை தொடர்ச்சியாக பதிவிடுறாங்க, பல நல்ல கருத்துக்களையும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நானும் ஆதரவு கொடுக்குறேன், நீங்களும் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு
கடைசி வரை எங்களுக்கு கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.